வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு வீடியோவை உங்ககிட்ட ஒரு கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சும்மா பேச்சு வாக்கில் சொல்லிப்போம் இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாலாம் மறுபடியும் இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதிலேயே மூழ்கி நம்ம லைஃபே அதுக்குள்ளே அப்படியே ஸ்டக்கான மாதிரி ஃபீல் ஆகுது. மறுபடியும் இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு ஓஜி லைஃப்பை வாழ்ந்தா எப்படி இருக்கும், இப்போ அந்த வாழ்க்கையை நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்ற மாதிரி சும்மா பேசிப்போம் இல்லையா. உண்மையாவே நம்மளோட கவர்மெண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட கண்ட்ரியில் எந்த ஒரு சோஷியல் மீடியாவுமே கிடையாது, இதுக்கப்புறம் அந்த ஆப்ஸ் எல்லாம் நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆனஸ்டாக உங்களோட ஒப்பீனியன் அதில் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இப்போ நம்ம சும்மா அது ஒரு கேள்வியாக கேட்குறத தாண்டி உண்மையாகவே நேபாளில் கிட்டத்தட்ட 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை அந்த கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்காங்க. அதனால் சோஷியல் மீடியாலேயே மூழ்கி போனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய போராட்டங்களை வன்முறையாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே இந்த ஜென்சி கிட்ஸோட அந்த ரெவல்யூஷனரி ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது எதுக்காக நடக்குது, இதெல்லாம் அந்த ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணதுனால தானா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இதில் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன, அந்த சோஷியல் மீடியா ஆப் சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்ன அப்படின்ற ஓவரால் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது இன்ஃபோ 366. நேபாளோட தொலைத்தொடர்பு அண்ட் பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் இந்த ஒரு விஷயத்தில் நேபாளில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியா கம்பெனிஸ் அதாவது ஆப்ஸ் எல்லாமே நேபாள் கவர்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு புது ரூலை கட்டாயமாக்கியிருந்தாங்க நேபாள் கவர்மெண்ட். ஸோ அதனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ் நேபாளில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணணுன்றது கட்டாயமாக்குனதுனால அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஆப்ஸுக்கு இதுக்காக ஒரு 7 நாட்கள் டைம் கொடுத்திருந்தாங்க. இந்த 7 நாட்களுக்குள்ள நீங்க அங்க யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் அந்த கம்பெனி எல்லாமே நேபாளோட இந்த ஒரு தகவல் தொழில்நுட்பம் அண்ட் தொலைத்தொடர்பு அந்த டிபார்ட்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. ஆனா அவங்க கொடுத்த அந்த 7 நாள் டைம்குள்ள ஒரு டிக்டாக் மாதிரியான 3 ஆப்ஸ் மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. மீதி இருக்கக்கூடிய நேபாளில் யூஸ் பண்ணக்கூடிய 26 சோஷியல் மீடியா ஆப்ஸ் இந்த ஒரு விஷயத்துல ரெஜிஸ்டர் பண்ணாததுனால அந்த கவர்மெண்ட் செப்டம்பர் 4ஆம் தேதி இந்த 26 சோஷியல் மீடியா ஆப்ஸையுமே நேபாளில் பேன் பண்ணிட்டாங்க. இப்படி சோஷியல் மீடியா தான் வாழ்க்கை அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் மட்டும்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ இருக்க எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த சோஷியல் மீடியாவில் மூழ்கி போயிருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் இல்லை அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியலையா, என்ன வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சு இதில் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதில் தான் அவங்களோட சின்ன சின்ன கம்பெனிஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதில் தான் டெவலப் பண்ணிட்டு அதில் தான் ப்ரொமோஷனே பண்ணுறாங்கன்றப்ப இது எல்லாமே பாதிக்கப்படுது. எங்களோட லைஃபே ஏதோ சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு நேபாளில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே, அதாவது 13 வயசுலேருந்து 28 வயசில் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே தெருவில் இறங்கி போராட்டத்தில் இறங்குறாங்க. முக்கியமாக இந்த போராட்டத்தில் இந்த ஆப் எல்லாம் பேன் பண்ணதுனால மட்டும் இந்த போராட்டம் அப்படின்றது நடக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா இந்த நேபாள் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேபாளில் இருக்கக்கூடிய கரப்ஷனை ஸ்டாப் பண்ணணும், ஷட் டவுன் கரப்ஷன் அண்ட் நாட் சோஷியல் மீடியா அப்படின்றது தான் இப்போ இங்கே போராடிட்டு இருக்கக்கூடிய எல்லார் கையிலும் இருக்கக்கூடிய அந்த பேனர்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூத் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்றது தான் அவங்களோட ஹேஷ்டாக்ஸாகவுமே இருக்குது. ஸோ நேபாளில் நடக்கக்கூடிய ஊழல்களை எதிர்த்தும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸை நீங்கள் பேன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஊழலெல்லாம் தடுத்து நிறுத்துங்க அப்படின்றது தான் அவங்களோட முதன்மையான ஒரு கோரிக்கையாகவும் இந்த போராட்டத்தோட காரணமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒரு போராட்டத்தை இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாருமே இந்த ஆப்பை பேன் பண்ணதுனால தான் இவ்வளோ கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க. இது அந்த போராட்டம் நடந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வன்முறையில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். காவல்துறையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவேசமாக இருந்தாங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து அந்த நேபாளில் இருக்கக்கூடிய
எல்லா கவர்மெண்ட் கலெக்டர் ஆஃபீஸ், கோர்ட்டு, அந்த நேபாளோட பிரசிடெண்டா இருக்கக்கூடிய KP சர்மா அவங்களோட வீடு அப்படின்னு எல்லாத்தையுமே முற்றுகையிட்டாங்க. அதை எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நேபாள் கவர்மெண்ட் வந்து வன்முறையில ஈடுபடுறவங்களை கண்டவுடன் சுடுங்க அப்படின்னு வந்து ஒரு ஆர்டருமே கொடுக்குறாங்க. இதனால பல பேர் அங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, காயம் அடைஞ்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரை வந்து அந்த பாய்ச்சி அடிச்சும் எப்படியும் இந்த போராட்டத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அங்க இருக்க போலீஸ் எல்லாருமே பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான ஜென்சி யங்ஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா போலீஸால கட்டுப்படுத்த முடியல அப்படின்றதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அவங்களோட கோபம் வந்து அதிகமா இருக்கு நேபாள் கவர்மெண்ட்டை எதிர்த்து. அங்க அப்படி என்னதான் ஊழல் நடக்குது, எதனால இவ்வளோ கொந்தளிச்சு எழுந்திருக்காங்க, திடீர்னு எப்படி சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாம இவ்வளோ பேர் வந்து எப்படி ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் பேன் பண்ணக்கப்புறம் ரெடிட் மாதிரியான ஆப்கள் மூலியமா சோஷியல் மீடியாவில் மறுபடியும் ஒரு சின்ன ப்ரொட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலே நடக்குது மறுபடியும் இந்த நேபாள் கவர்மெண்ட்டை எதிர்த்து. அது அந்த சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டை நேபாளோட நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம்லாம் பாடிட்டு அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை நோக்கி வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட அதிபராக இருக்கக்கூடிய KP சர்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டை முற்றுகையிட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கொஞ்சமாக சேர்ந்த கூட்டம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஜென்சி கிட்ஸுமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நேபாள் கவர்மெண்ட்டை எதிர்த்து முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஷட் டவுன் கரப்ஷன், நாட் சோஷியல் மீடியா, யூத் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்றது தான் அவங்களோட முதன்மையான ஒரு விஷயமா இருக்கு. இதில் என்ன அப்படின்னா 239 வருஷம் வரைக்கும் நேபாளத்தில் இருந்த மன்னர் ஆட்சியை கலைச்சு இப்போ ஒரு 17 வருஷமா தான் வந்து இந்த ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி மன்னர் ஆட்சியை எதிர்த்து அங்கே நடந்த போராட்டங்கள்ல பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்போ வந்து நடக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் பார்க்கும் போது, இப்போ நடக்கக்கூடிய ஊழல்கள்லாம் பார்க்கும் போது நேபாளத்தில் அந்த மன்னர் ஆட்சியே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்துல இருக்காங்க, மிகப்பெரிய வருத்தத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து வெளிப்பாடாதான் இது இப்போ வந்து பஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தவங்களை இது வந்து ஒரு காரணமா தான் இருந்திருக்கு இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து கவர்மெண்ட் அகெயின்ஸ்டா நடக்கிறதுக்கு. இது வந்து ஜென்சி கிட்ஸோட சுயநலம் கிடையாது, அந்த நாட்டோட நல்லதுக்காக தான், அவங்களோட உரிமைக்காக தான் வந்து அவங்க போராடுறாங்க. அவங்களோட நாட்டுல வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் மூலியமா தான் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்றதுக்கான நிறைய பேர் இதன் மூலியமா தான் வந்து அவங்களோட வாழ்வாதாரமே இருக்கு அப்படின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்க சமயத்துல இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸையுமே நீங்க பேன் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? இதுல நேபாள் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடவங்க கிட்ட பேசணும் அப்படின்னாலுமே நாங்க எப்படி வந்து அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுவோம்? இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலியமா தான் நாங்க வந்து பேச முடியும். இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஆப்ஸையுமே நீங்க வந்து பேன் பண்ணீங்கன்னா இதுக்கு நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு தான் கொதிச்சிருந்திருக்காங்க நேபாளத்துல இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ். இதுக்கு வந்து ஜென்சி ரெவல்யூஷன் அப்படின்னு வந்து அவங்க பேரும் வச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரு ஆப்ஸ் எல்லாம் வந்து எதுக்காக பேன் பண்ணாங்க நேபாள் கவர்மெண்ட்னா, நேபாளில் வந்து இந்த மாதிரி ஊழல் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சமீப காலத்தில் அதிகமாக பேச ஆரம்பிக்க சோஷியல் மீடியாவில் எதிர்ப்புகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. நிறைய தேவையில்லாத கண்டென்ட், எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அங்கே வந்து நிறைய எதிர்ப்புகளும் காழ்ப்புணர்ச்சியும் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நேபாளில் இருக்கக்கூடியவங்க சேஃபாக இருக்கணும், அவங்களுக்கு உண்மையான கண்டென்ட்ஸ் தான் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல சோஷியல் மீடியாவில் அவங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுது, அதையுமே வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் மூலியமா வரக்கூடிய டாக்ஸஸ், நேபாள் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டாக்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஆப்ஸ் எல்லாமே நேபாளில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த போராட்டம் எல்லாமே வந்து எதிர்கட்சியோட சதி அப்படின்னுமே கவர்மெண்ட் சொல்றாங்க, நேபாளோட கவர்மெண்ட்.
ஆனா இந்த ஆப்ஸ் இருக்காங்கல்ல, எதுக்கு இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணல? இவ்ளோ பெரிய போராட்டம் நடந்திருக்கு. நேபாள் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? அவங்க நாட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் அவங்க நாட்டுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே சொல்றாங்க. எதுக்காக இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதுக்கு அந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க போடக்கூடிய கிரைட்டீரியா, கண்டிஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கு. அதாவது நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் வந்து எங்களால பண்ண முடியாது. நாங்க இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, அதுல யூஸ் பண்ணக்கூடிய அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் பாதுகாக்க வேண்டியது எங்களோட கடமை. ஆனா இவங்க போடக்கூடிய கண்டிஷன்ஸ்னால அதெல்லாம் எங்களால பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது எங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் நாங்க இந்த ஒரு விஷயத்துல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம். இதுல வந்து நிறைய கிரைட்டீரியாஸ் தான் நாங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா எங்களோட அந்த ஆப்ஸோட நிறைய கிரைட்டீரியாஸையும் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால தான் இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எங்களால பண்ண முடியல அப்படின்றது சோஷியல் மீடியா சைட்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கம்பெனிஸோட விளக்கமா இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இல்லாம நம்மளோட வாழ்க்கையே இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கும் போது அது இல்லைன்னா உண்மையாவே வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், எந்த அளவுக்கு வந்து அதை நம்மளை பைத்தியம் பிடிக்க வைக்கும் அப்படின்றத வந்து நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லலாம். உண்மையாவே இந்த சோஷியல் மீடியானால ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. நம்ம சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரீல்ஸில் தான் அந்த 15 செகண்டில் தான் நம்மளோட வாழ்க்கையே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தள்ளி 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 நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதே மறக்கிற அளவுக்குலாம் இருக்குது. இப்போ குழந்தைங்கள்லேருந்து நம்ம அப்பா அம்மா வரைக்குமே நம்ம ரீல்ஸ் பார்க்குறோம் திட்டிகிட்டு இருந்த அப்பா அம்மா இப்போ அவங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க நம்ம திட்டுற அளவுக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை வந்து எல்லார் லைஃப்லையுமே கொடுத்துட்ருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு இந்த சோஷியல் மீடியா தான் வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சோஷியல் மீடியாவில் வாழ்க்கை இழந்தவங்களும் இருக்காங்க. ஸோ அதை எப்படி இருந்தாலும் எந்த மாதிரி விஷயங்களை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்படி எடுத்துக்கணுன்றதை மட்டும் நம்ம யோசிச்சோம்னாலே இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து மூழ்கி அதனால வந்து நம்மளோட வாழ்க்கை ஸ்பால் ஆகிறத நம்மளால தடுக்க முடியும். இப்போ நேபாளில் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து முடிவுக்கு வருமா, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கவர்மெண்ட் வந்து கையெடுக்க போறாங்க இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நிறுத்துறதுக்கு, அங்கே ஊழல் அப்படின்றதுக்கான அந்த விஷயம் என்ன மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான விளக்கங்கள், விடைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் கிடைக்கும்னு நம்புறோம். நீங்க இந்த வீடியோல நேபாளில் நடக்கக்கூடிய அந்த ஜென்சி ரெவல்யூஷனோட ப்ரொட்டஸ்ட் எதனால நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.